2026ஆம் ஆண்டு பிறக்க 2 நாட்களே இருக்கு. புதிய வருடம் புதிய அதிர்ஷ்டத்தோட தொடங்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். புது பொருட்களை வாங்குவதற்கு முன்பு சில பழைய பொருட்களை வீட்டிலிருந்து வெளியகற்றணும். புத்தாண்டிற்கு முன் கண்டிப்பாக அகற்ற வேண்டிய சில பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். புத்தாண்டு என்பது வெறும் தேதி மாற்றமில்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். வாஸ்து மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி வீட்டில் தேவையற்ற அல்லது சேதமான பொருட்கள் இருந்தா அதிர்ஷ்டம் தடைப்படும்னு சொல்லப்படும். அதனால் நாம் புத்தாண்டுக்கு முன் வீட்டை சுத்தம் செய்வது ரொம்ப முக்கியம். உடைந்த விரிசல் விழுந்த பாத்திரங்கள். சமையலறையில் விரிசல் விழுந்த அல்லது உடைந்த பாத்திரங்கள் வாஸ்துபடி இப்படி பாத்திரங்களை பயன்படுத்துறது வீட்டில் செல்வ இழப்பையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். அதனால் புத்தாண்டுக்கு முன் அவற்றை அகற்றி விடுவது நல்லது. ஓடாத கடிகாரங்கள். கடிகாரம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை குறிக்கும். நின்று போன கடிகாரம் வளர்ச்சியையும் தடை செய்யும் அப்படின்னு நம்புறாங்க. உடைந்த சாமி சிலைகள் அல்லது கிழிந்த படங்கள். பூஜை அறை மிக தூய்மையான சக்தி நிறைந்த இடம், அதனால் இவற்றை மரியாதையுடன் அகற்றுவது அவசியம். பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள். பயன்படுத்தாத பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள் இவை வீட்டில் எதிர்மறை சக்தியை தேக்கி வைக்கும். பயன்படுத்த முடியாததை அப்புறப்படுத்துங்க. நல்ல நிலையில் இருப்பதை தானம் செய்யலாம். பழுதான எலக்ட்ரானிக் பொருட்கள். வேலை செய்யாத மொபைல், சார்ஜர், எலக்ட்ரானிக் பொருட்கள் இவை தேவையற்ற செலவையும் குழப்பத்தையும் உருவாக்கும். சரி செய்ய முடியாததை வீட்டில் வைத்திருக்காதீங்க. காய்ந்த அல்லது உயிரற்ற செடிகள். செடிகள் வளர்ச்சியை குறிக்கும். காய்ந்த செடிகள் வளர்ச்சியை தடுக்கும்னு வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அவை வீட்டில் இருந்தால் அகற்றுவது நல்லது. உடைந்த கண்ணாடிகள் அல்லது விரிசல் விழுந்த கண்ணாடிகள். வாஸ்து தோஷத்தை உண்டாக்கும் முக்கிய காரணம் உடைந்த விரிசல் விழுந்த கண்ணாடிகள். உடனடியாக அதை அகற்றிவிட்டு புதிய கண்ணாடிகளை பயன்படுத்துங்க. புத்தாண்டு அதிர்ஷ்ட குறிப்புகள். வீட்டின் முக்கிய வாசலை சுத்தமாக வைத்திருங்கள். துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பு சேர்க்கலாம். புத்தாண்டு அன்று சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றுவது நல்ல சக்தியை அதிகரிக்கும். பழையதை வெளியே அனுப்பி புதிய அதிர்ஷ்டத்தை வீட்டுக்குள்ள வர வைப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஆன்மீக குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைதியும் செல்வமும் நிறைந்த ஆண்டாக அமையட்டும்.